ஹாய் கைஸ் நம்ம தமிழ் ரீச் நட்டோஷிப் பண்ணல எபிசோட் 344 தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது அப்படின்னா இவன் தான். இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான்ல. ஆமா, நீங்க என்ன இந்த ரீஅனிமேஷன் ஜூட்ஸுவோட சூத்திரத்தையே மாத்தி வச்சிருக்கீங்க? அதை இன்னொரு நாள் சொல்றேன். ஏன் இவ்வளவு தாமதமாகுது? இங்க என்ன நடக்குது? ஏதோ சகஜமா பேசிக்கிறாங்க ரெண்டு இங்க பேரும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? முதலா, இது நீதானே? இவனும் ஒரு ஷேடோ க்ளோன் தான். உண்மையானவை எங்க இருக்கா ஒபிட்டோ? ஏய் நருட்டோ, இவனும் shadow தான். இவன் எங்க இருக்கான்னா அப்ப அவங்க அங்க இருந்த எல்லாருக்குமே என்ன ஆச்சு? ஐயோ அண்ணா, ஆமா அங்க இருக்கா. அங்க இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். தெரியல. தெரியல. அவங்க எல்லாருமே ரொம்ப பாவம். 5 பேருமே பிளட் வந்துக்குது. Summoning Jutsu! Lady Tsunade! கட்சுயா, எனக்கு ஒரு உதவி பண்றியா? இதோ உடனே உங்க உடம்பை இணைச்சிடுறேன். தேவல்ல, என்னோட கீழ் உடம்பு தாங்காத. நினைச்சிடறாங்களா? நீ முதல்ல மத்த காகியங்களை என்கிட்ட கொண்டு வா. என்னால அவங்கள காப்பாற்ற முடியும். இவ என்ன இவ்வளவு வேகமா செயல்பட்டு இருக்கான்? கொஞ்ச நேரத்துக்கு வேணும்னா நீங்க விளையாடுங்க. விளையாடணும். ஒரு வழியா நான் விடுபட்டுட்டேன். ரொம்ப நன்றி நருட்டோ. இப்ப என் ஆட்டத்தை பாரு. ஒபிட்டோ, 8 டேல்ஸையும் 9 டேல்ஸையும் பிடிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த திட்டத்தை நிறைவேற்றின? இவனுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் எப்படி? இவனுக்குள்ள என்ன உறவு இருக்கு? நீ அவசரப்பட்டுட்டு ஒபிட்டோ. அதே அவசரத்தினாலதானே என்னை இந்த ரூபத்துல வர வச்ச. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்கிட்ட கண்டிப்பா ஏதாவது ஒரு திட்டம் இருக்கணும். இவ்வளவு நேரம் நீ தனியா என்ன பண்ணிட்டு இருந்த? நம்ம நாகட்டோ இங்க. நம்ம நாகட்டோ ரீபர்த் மூலியமா அவனை நீ திரும்பி வர வைக்கிறதா சொல்லி இருந்தீங்க. அப்புறம் ஏன் நீ அதை செய்யல? ஏய், Gedo Art of Rene Rebirth. நாகட்டோட விஷுவல் பவரால வாழ்வையும் சாவையும் கட்டுப்படுத்த முடியும். அவன் தான் 7வது பெண். அப்படின்னா நாகட்டோவையும் பயன்படுத்த போறீங்களா? அவன் ஒரு மிகப்பெரிய துரோகி. ஜூட்சுவால எல்லாரையும் காப்பாத்திட்டான். யாரையும் என்னால நம்ப ஏன் முடியாது. 3 பேரும் பார்ட்னர்ஷிப் மாதிரி ஆனா பேசுறாங்க. பரவாயில்ல, இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. 8 டேல்ஸையும் 9 டேல்ஸையும் நான் பிடிக்கிறேன். ஏற்கனவே உயிரை விட்டவங்க மொத்தவங்க உயிரை எடுக்க ஆசைப்படக்கூடாது. ஏய், அது என்ன இது? என்ன மாதிரி வெப்பனி அது? உச்சிஹா ரிஃப்ளெக்ஷன். அப்படின்னா ஏய், அவன் பவர் அவனுக்கே ரிட்டனா? அந்த 8 டேல்ஸையும் 9 டேல்ஸையும் நான் பிடிக்கிறேன். ஒபிட்டோ, அவங்கள நீ பாத்துக்கோ. ஒபிட்டோ, உனக்கு என்னதான் ஆச்சு? நீ எதுக்காக இவனோட சேர்ந்த? இது கேட்குற இடமா இது?
உயிரோட தான் நான் எங்க இருக்கான். இருக்கேன்? மாதராஜன் வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல போராடிட்டு இருக்க உச்சியா. ஏய், அப்போ அந்த டைம் வரைக்கும் உயிரோட இருந்திருக்காரா? இந்த கண்ணு. தாத்தா நீங்களும் உச்சிஹாவா? ஆமா, நானும் உச்சியா நல்ல தான். வயசாயிட்டு இருக்கு. அப்போ அப்போ என்னை இப்போ காப்பாத்துனது பழைய இதுமாதிரி இவர்தானா? வந்திருக்காரு ஆனா ரீஅனிமேஷன்ல. ஏன் வாழ்வுக்கும் சாவுக்கும் மத்தியிலன்னு சொன்னீங்களே? ஆமா, என்ன இடம் இது? இருட்டுல எங்க இருக்கன்னே புரிய மாட்டேங்குது. ஆமா, நீங்க யாரு? அத முதல்ல சொல்லுங்க தாத்தா. நீங்க தான் அந்த இவர்தான் மரணம் என்னை காப்பாத்தினே கொண்டு போக வந்திருக்காரு. வந்திருக்கேன்னு எதையாவது சொல்லி என்ன தயவு செஞ்சு சிரிக்க மட்டும் வச்சிடாதீங்க தாத்தா. ஆ? எனக்கு சாக விருப்பம் இல்ல. என்னை காப்பாத்துங்க. உங்க கையில பெரிய கோடாலி அருவாளை மறைச்சு வச்சிருக்கீங்க. நான் பார்த்துட்டேன். நீங்க கண்டிப்பா மாறணும் தான். அதுவும் குறிப்பா நீங்க உச்சினா கிளான்காகவே வந்திருக்கீங்க. இப்ப வரைக்கும் எங்க ஊர்ல உள்ள எல்லா வயசானவங்களுக்கும் ஏதாவது ஒண்ணுனா நான் தான் போய் நிப்பேன் தெரியுமா? ஏதோ வயசு கொள்ளால விளையாட்டு தினம் பண்ணி எனக்கே தெரியாம விதியை மீறி இருக்கலாம். அதுவும் ஒத்துக்கிறேன். ஆனா நான் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு நினைச்சு பாருங்க. நீங்க மாட்டேங்கிற நரகத்துக்கு அமிச்சிடாதீங்க. கொஞ்சம் எனக்கு காமிங்க. உன்னால வலிய உணர முடியுதுன்னா அப்ப நீ இன்னும் உயிரோட இருக்கன்னு அர்த்தம். ஆனா நீ உழைச்சு வந்தது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். அந்த கல்லுக்கடியில நீ எப்படி நசுங்காம இருந்தான்னு தெரியல. ஒரு சின்ன இடுக்கல கரணம் தப்பு நான் மரணங்கிற நிலைமையில இருந்த. என்னை எப்படி நீங்க காப்பாத்துனீங்க? என் பயன்பாட்டுக்காக நான் ஒரு சுரங்க பாதையை உருவாக்கி வச்சிருந்தேன். அதுக்கு பக்கத்துல தான் அந்த உடைஞ்ச பாறை இருந்தது. அந்த பாறைக்கடியில உன் உடம்பு பாதி நசுங்கி இருந்தது. ஆனா எனக்கு தெரிஞ்சதை வச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உன்னை சரிப்படுத்தி இருக்கேன். எனக்காக நீங்க இவ்வளவு பெரிய உதவியை பண்ணிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமா எனக்கு உன் நன்றி எல்லாம் தேவையில்லை. அதுக்கு பதிலா நான் கேட்கிற உதவியை நீ செஞ்சு கொடுத்தா போதும். ஏன்னா நீ இதன சொன்ன ஊர்ல இருக்கிற வயசானவங்களுக்கு எல்லாம் உதவுவான. ஆமாமா, அதெல்லாம் உண்மைதான். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க பெரியவரே. உங்களுக்கு பாத்ரூம் போன உதவணுமா? அப்போ அதுவும் தான் பண்ணணும். மாதரா. ஆனா பாருங்க, என்னால இங்க ரொம்ப நாளைக்கு தங்கி இருக்க முடியாதே பெரியவரே. இப்ப நான் உயிரோட இருக்கேங்கிறதுனால திரும்பவும் லீஃப் வில்லேஜுக்கே போயாகணும்ல. அங்க ஒரு பெரிய போரே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு ஷேரிங் கிடைச்சிருச்சு. அதை வச்சு நான் என் நண்பர்களை நல்லபடியா பாதுகாப்பேன். உன் நண்பர்களை நல்லாவே பாதுகாப்பியா? ஆமா, என் கடமை இல்ல. நீ இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் ஒரு ஷினோபியா செயல்படுறது ரொம்ப கஷ்டம். ஐயோ, முடியாது முடியாது, கண்டிப்பா முடியாது. அதான் இப்போ என்கிட்ட என்னோட ஒரு கண்ணு இருக்குல்ல, அந்த ஒன்னே போதும். இந்த உடம்பை வச்சு என்னால பலமா தாக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி வாசனையோட ஒரு சின்ன தடம் கூட தெரியல. இப்ப அவன் எங்க இருக்கான்னு நாம தான் கண்டுபிடிக்கணும். நாம நகர்றப்ப சுத்தமா சத்தம் வரக்கூடாது. அவன் எங்க இருக்கான்? பின்னாடி பாரு. தேசியம் தான் வருது. Are you alright? அவன் சின்ன பையனாவே இருந்தாலும் கூட அவனையே அவனால பாத்துக்க முடியல. அப்புறம் நான் என்ன பண்றது? நம்மளோட எதிரி இங்கதான் எங்கேயோ இருக்கான். என் ரத்த வாட படிஞ்ச அந்த குணாயாவை தூக்கி வீசிட்டான். மறுபடியும் கண்ணுல தூசி விழுந்துச்சு மட்டும் சொல்லாத. ஷினோபியா இருக்கவங்க அழக்கூடாது. நான் தான் சாகல, அப்புறம் என்ன? என்ன இருந்தாலே நண்பனுக்கு அன்னைக்கு அப்படி நடந்திருக்கவே கூடாது. அவனை பற்றி அவ்வளோ கவலை. செத்து போடா. அவனால எப்படி என்ன பார்க்க முடிஞ்சது? கோபிட்டோ, நீயா? என்ன இது? இவனோட கண்ணு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. என் நண்பர்களை பாதுகாக்க நான் இருக்கேன்டா. மாதராஜர் இன்னும் என்ன பண்ணிருப்பானோ? நீ எதுக்காக எவ்வளவு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க? இரு, நான்
நான் போய் இவங்க கதையை முடிச்சிட்டு வரேன். ரீனோட சக்கரால ஒரு மாற்றம் தெரியுது. அது நம்ம 2 பேர் சக்கரை விட ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? கெஞ்சட்சு மூலியமா மைக்கி அவகிட்ட இருந்து தகவலை சேகரிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அப்பவே இவனோட வேகம் ரொம்ப அதிகமா இருந்தது. ஜாக்கிரதை. பாத்துக்கலாம். ஓ வர்ற மாதிரி காம்போ இவங்க. குறைஞ்சபட்சம் என் நண்பர்களை காப்பாத்தின ஒரு நல்ல ஷினோபியா நான் இருந்திருப்பேன். நடைமுறைய புரிஞ்சுக்க. இந்த உலகத்துல எதுவுமே உன் திட்டப்படி போகாது. நீ தொடர்ந்து இந்த வாழ்க்கைய வாழும் போதுதான் அந்த வாழ்க்கையில வலியும் சுகமும் நிறைவேறாத ஆசையும் மட்டும்தான் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்குவ. ஒபிட்டோ சரிதான். இந்தா தாத்துறாரு. இங்க பாரு, இந்த உலகத்துல நீ எங்கெல்லாம் வெளிச்சத்தை பார்க்கறியோ அதே இடத்துல இருட்டுன்னு ஒண்ணும் இருக்கு. ஜெயிக்கிறவங்க இங்க இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் தோத்தவங்களும் நிச்சயமா இங்கதான் இருப்பாங்க. அமைதி நிலவணுங்கிற ஒரு சுயநலமான எண்ணம் தான் போர் உருவாகிறதுக்கான காரணமே. இப்படித்தான் நம்ம பாதுகாக்க வெறுப்புங்கிற ஒரு விஷயம் உருவாச்சு. இது எல்லாமே ரொம்ப அத்தியாவசியமானது. இது இல்லாம எந்த உயிருமே வாழ முடியாது. இதுதான் இயற்கை. இவர்கிட்ட லேசா பேச்சு கொடுத்ததுக்கு இன்னைக்கு பூரா பேசி இம்சை பண்ணுவாரு போல இருக்கே. இப்ப நாம எங்க இருக்கோம் சொல்ல முடியுமா? உனக்கு இங்க காயம் ஏற்பட்டதால உனக்கு முதல்ல வேற ஒருத்தர் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. அதான உண்மை. நம்ம தப்பிச்சாகணும். எல்லாரும் வெளியே ஓடுங்க. வாங்க போலாம். இன்னும் வேடிக்கை பார்த்த மாதிரி இல்லை. உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே ரீன், ககாஷி, ஒபிட்டோ. வேண்டாம், முயற்சி பண்ணாத ககாஷி. எதுக்கு மேல நான் பொழைப்பனான்னு எனக்கு தெரியல. என் உடம்போட வலது பக்கம் இந்த தாரைக்கடியில மொத்தமா நசுங்கிருச்சு. என்னால என் உடம்பையும் உணர முடியல. ஐயோ! என்னோட ஷேரிங்கன்னு உனக்கு பரிசா தரேன். இந்த ஊர்ல யாரு என்ன சொல்றாங்கன்னு எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சிறந்த ஜோனின். நான் இந்த வார்த்தைய என் மனசார சொல்றேன் ககாஷி. என் பரிசை நீ ஏத்துக்கோ. ககாஷி, நீ ரீன பத்திரமா பார்த்துக்கோ. சீக்கிரம் என் கைய பிடி. ரீன், அவங்கள பார்த்தாலே இது ஃபைல்குள்ள இல்லையா? அப்பதான் நானும் ககாஷியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பழக ஆரம்பிச்சோம். கடைசி வரைக்கும் நான் ரீனை விரும்புறேன்னு என்னால அவகிட்ட சொல்ல முடியாமலே போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச காலம் கூட இவங்க எல்லாரும் கூடயும் வாழணும்னு ஆசையா இருக்கு.
தயவு செஞ்சு இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசாதீங்க. இதுக்கு மேல என்னால இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் இங்க இருந்து போறேன். உனக்கு வேணும்னா நீ இங்க இருந்து தாராளமா கிளம்பலாம். ஆனா அதுக்கு முதல்ல உன்னால நகர முடியணும். ஒரு நிமிஷம். இங்க ஏதோ ஒரு விஷயம் சுத்தமா சரியில்லை. ஷரீரனை வச்சுட்டு இந்த தாத்தா இந்த இடத்துல தன்னந்தனியா என்ன பண்ணிட்டு இருக்காரு? என் கிராமத்துல உள்ள தாத்தா பாட்டின்னு அங்க இருக்க அத்தனை பேரையுமே எனக்கு நல்லா தெரியும். எல்லார்கிட்டையும் நான் பழகிருக்கேன். ஆனா இது வரைக்கும் இவர் எங்கேயும் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. அப்படின்னா இவரு இப்போ லீவ் ஷீனோட இல்ல போல இருக்கே. ஒருவேளை இருங்க தாத்தா, உண்மையை சொல்லுங்க. நீங்க ரோப் நிஞ்சா தானே? நான் உங்களை தான் கேட்கிறேன். நரகாசுரம் மாதிரி. நான் தான் உச்சியாவுடைய கோஸ்ட், மாதரா உச்சியா. மாதராவா? நிஜமாவே நீங்க என்னோட முன்னோரான மாதரா உச்சிஹாவா? ஆனா அந்த எப்படி மாதரா இவ்வளவு நாள் இறந்து உயிரோட பல வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. அப்படி எப்படி நீங்க அவரா இருக்க முடியும்? நான் இறந்துட்டேங்கிறத நீயும் நம்புறன்னு நினைக்கும் போது எனக்கு சிரிப்புதான் வருது. ஆனா பரவாயில்ல. நீ உடச்சிருந்தாங்க அவன் என்ன சொல்றத சொல்றான். இந்த கொடூர உலகத்துல வாழறதுக்கு செத்தே போயிடலாம். எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த கெடோ சிலையிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா சக்கராவை உறிஞ்செடுக்காம இருந்திருந்தா இப்போ நீ சொன்ன மாதிரி நான் இன்னைக்கோ செத்து போயிருப்பேன். நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன்னால இங்க இருந்து போக முடியாது. ஆனா நீ தனியா இல்ல. என்னாலையுமே இந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியாது. அதுவும் இப்படி ஒரு உடம்ப வச்சுக்கிட்டு. நீ நகர்ந்த உன் உடம்புக்குள்ள நான் பொறுத்து இருக்கிற ஹஷிராமாவோட டிஷ்யூக்கள் கிழிஞ்சிடும். நீ இறந்துடுவ. நீ ஒரு பாதி எனக்கு ஹஸ்பண்டோட தான். கடமைகள் இன்னும் நிறைய இருக்கு. அதனால தப்பிக்கையே இவ்வளவு அவசரம். ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை காப்பாத்திருக்கேன். இவ்வளவு அவசரம் வேண்டாம். அப்படி என்னதான் வேணும் உங்களுக்கு? நீங்களே ஒரு வாழ்ந்து முடிச்ச பெரியவர். என்ன மாதிரி ஒரு சின்ன பையன்கிட்ட நீங்க அப்படி என்னதான் எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. இந்த உலகத்தோட விதியை நீதான் மாத்தணும். ஜெயிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகம். அன்புக்கு மட்டும்தான் இந்த உலகம். அமைதிக்கு மட்டும்தான் இந்த உலகம். அப்படி ஒரு உலகத்தை என்னால உருவாக்க முடியும். நீங்க சொல்றத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு இங்க இருந்து வெளியே போய் என் கிராமத்து மக்கள் எல்லாரையும் பார்த்தாதான் எனக்கு மாதரா தாட் தான் நான் சொல்றேன்ல, நம்ம திட்டப்படி எதுவுமே நடக்க வாய்ப்பு இல்லை. அது போக போக நீயே புரிஞ்சுக்குவ. இதுக்கும் மேல வேணும்னா நீ போய் சாவ. ஆனா உன்னுடைய ஷரிங்கனை மட்டும் நான் எடுத்துப்பேன். எதுக்காக என் கண்ணை நீங்க எடுத்துப்பீங்க? அத உங்ககிட்ட உங்களோட சொந்த ஷேரிங் இருக்குல்ல, அப்புறம் என்ன? ஒரு விதத்துல என்னுடைய இந்த கண்கள் ஒருத்தனுக்கு முழுமையா கடமைப்பட்டிருக்கு. இதெல்லாம் தற்காலிகமா என் கண்கள்ல பூர்த்திருக்க, அவ்வளவுதான். எனக்கு வலது கண்ணு இல்லைங்கிறதால மாத்தி பயன்படுத்த இன்னும் நிறைய கண்கள் இருக்கு. ரெண்டு கண்களும் சேர்ந்து வேலை செய்யும் போதுதான் ஷாரிங்கனுடைய உண்மையான சக்தி வெளிப்படும். அப்படின்னா நானும் கக்காஷி ஒன்னாயிட்டா நாங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய பலசாலிகள் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா ரீனை இன்னும் ஜாக்கிரதையா பார்த்துப்போம். அது நடக்கணும்னா நான் இங்க இருந்து தப்பிச்சாதான் முடியும். நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க கக்காஷி, ரீன். நரக்க வர மாதிரி. நான் உங்களுக்காகவே அங்க வந்துகிட்டே இருக்கேன். இந்த எபிசோடுமே ரொம்ப கன்ஃபியூஷன் தான் உண்டாகுது. நிறைய விஷயம் பின்னாடி நடந்திருக்குன்றது மட்டும் புரியுது. அது நிறைய யோசிக்க வைக்குது. எனக்கு போன எபிசோடில் நாங்கள் இருந்த ஷாக்குக்கு இதை மறந்துட்ட பாருங்கள். அந்த 5 உயிர் உசல் ஆடினுச்சு. அதை ரீஅனிமேஷனாக இருக்கும்போதே அந்த 5 பேர் உயிர் போனோம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இட்டாய்ச்சியோட கெஞ்சரமே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ ஃபுல் கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, கபுட்டோ தான் சொல்ல போனால் அந்த 5 பேரை காப்பாற்றி இருந்துக்கிறான். ஸோ மாதரா வந்து கண்ட்ரோலாக ஒரு பவரை கண்ட்ரோலில் வச்சுருந்ததுனால தான்
அவர் அவ்வளோ லிமிட்டாக பவர் யூஸ் பண்ணியிருக்காரு போல். அதனால தான் 5 பேர் தப்பிச்சுன்னு இருந்துக்கிறாங்க. இப்போ இவர் கையில் ஃபுல்லாக வந்ததும் இவரோட இது வந்ததும் அவங்களாம் ஒரு அசால்ட் ஒன்றுமே இல்லாத மாதிரி முடிச்சுட்டு வந்து நிற்கிறாரு அப்படின்னா இது என்னன்னு சொல்கிறது? அதுவே நம்ம ஷாக். அதுக்கப்புறம் இவங்க வந்து சகஜமாக பேசிக்கிறாங்கன்றப்போ இது எப்பட்றா என்னடான்ட்டு அந்த தாட் இருந்துகிட்டே இருந்தது. நான் போன எபிசோடே சொன்னேன், இவர் எந்த காலத்தில் வாழ்ந்தவர், இதெல்லாம் முப்பாட்டன் வந்து ஒபிட்டோன்னு சாதாரணமாக பேசுகிறாங்கன்னு பார்த்தா எந்த டைம் வரைக்கும் உயிரோடு இருந்துக்கிறாரு. ஒபிட்டோ டைம் வரைக்கும் அந்த இது வரைக்கும் இவர் இருந்திருக்காரு. அவ்வளோ வயசாகினா எனக்கு புரியலைங்க. அது பார்க்கறதுக்கு எனக்கு உரைச்சி தான் எனக்கு ஞாபகம் வருது. அவர் பண்ணுறது செய்கிறது அத்தனை பாடிஸ் வச்சது உடம்புலேருந்து முதுகுலேருந்து ஒரு 3 ஒயர் கனெக்ஷன் போகுது. அதெல்லாம் பண்ணுறது பார்த்தா எனக்கு உரைச்சி தான் ஞாபகம் வருது. ஆனால் அந்த டைமுக்கு தெரியலைங்க, எனக்கு நிறைய குழப்பம் இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ மாதரா இந்த டைமுக்கு வரைக்கும் வாழ்ந்தாருன்னா அது யாருக்குமே தெரில. அதுவும் கிளானில், அதுவும் உச்சியா கிளானுக்கு கூட தெரில அப்படின்றது எப்படின்னு எனக்கு புரியல. அந்த ஒபிட்டோன்னு நினைக்கிறப்பையும் அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த இப்போ நேற்று எபிசோடும் அதே தான் பார்த்தோம், இன்றைக்கி எபிசோடும் அதான் வருது. பட் எத்தனை முறை பார்த்தாலுமே அது திரும்ப திரும்ப நம்ம வலிக்குது. அப்படி இருந்த பையன் எப்பட்றா அப்படி வந்து நிற்பான்ற அந்த தாட் தான் ஓடிட்டே இருக்குது. அது ரின்னுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்று இப்போ அது தெரியணும். அண்டு அப்படி இருந்தாலும் இப்போ கூட பாருங்களேன், மாதராகிட்ட கூட அவன் இன்னுமா அந்த குழந்தை மனசோட அவன் பேசுகிற பிஹேவியர் ஏடா எம்எல்ஏடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவனுக்கு அது அந்த இதுவே இல்லாமல் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தான். ஒரு ஃபன்னான பையன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த இது. அவன் போய் இப்படி நிற்க வச்சு எனக்கு ஆத்திரம் மேலே அப்படியே கோவம் வருது. அந்த கேரக்டரை எப்படி எடுத்துன்னு வந்து எப்படி நிற்க வச்சுருக்கீங்க? அவனை அவ்வளோ ரசித்து பார்த்தான். வர எந்த ஃப்ரேமாக இருந்தாலும் பாருங்கள் நம்ம சிரிக்க வச்சுருந்தான். டோபியாக இருந்த அந்த கேரக்டரில் கூட ஆப்போசிட்டில் இருக்கவங்க நம்மளை சிரிக்க வச்சுருந்தான். அப்படி இருந்தவனை இப்படி நிற்க வச்சு அவன் மேலே கோவப்படனா எப்படி எங்களுக்கு என்ன எப்படி அவனை பார்க்குறதுன்றதே எங்களுக்கு கன்ஃபியூஷன். அண்ட் வந்து ஒரு எபிசோடில் ஒபிட்டோவுமே இதை தான் சொன்னான். ப்ராஜெக்ட் சிக்னோக்கு எழுப்பி இந்த அமைதி எடுத்துகிட்டு வர போகிறேன், அந்த பகை இது எதுவுமே இல்லாமல் எல்லாரையும் ஆக்க போகிறேன் ரிலாக்ஸ் சொன்னான். அதான் இப்போ மாதரா சொல்ல, அப்போ இது மாதராவோட தாட் தான். அதை தான் இப்போ வந்து ஒபிட்டோ நிறைவேற்றினுக்கிறான்ற மாதிரி இது. அவரோட இது தான் இப்போ இவன் பிடிச்சி இது பண்ணிகிட்ருக்கான். என்ன சொல்கிறதுனே தெரில. இதெல்லாம் எப்படி உனக்குள்ளே இறங்கிச்சு? இப்போ அவர் சொல்கிற எதையுமே அவன் காதலே வாங்கலை. அவரே என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு, பிரெயின் வாஷ் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அவன் வந்து வில்லேஜுக்கு போனால் என் நம்பரை காப்பாற்றணும் அப்படி தான் தாட் இருந்தது. அப்போ இவருடைய தாட்லாம் எப்படி அவனுக்குள்ளே விதைச்சாரு? அது எப்படி நான் சாத்தியன்றது தான் புரியல. அதோட உருவமாக தான் இப்போ நிற்கிறான். அதை தான் இவங்க பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. என்னை எழுப்புறதுக்கு நீ தானே பண்ணன்றாங்க. கூட நகட்டோ வேறு சேர்க்குறாங்க. அவன் எங்கே போனான் அப்படின்றாங்க. அப்போ அவனுக்கும் இது எல்லாமே தெரியுமா? அப்போ இது எல்லாம் 3 பேர் சேர்ந்து பண்ண பிளான் தானே அது அப்படின்ற மாதிரி இது. நான் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்போ வரும்? இதெல்லாம் என்ன கதை தான் பின்னாடி நடந்துச்சு? எப்படி இதெல்லாம் அப்படின்றதே புரியல. அவனையும் இப்போ எங்கன்னு கேட்குறப்போ அவன் நம்ம துரோகம் பண்ணிட்டான் அப்படின்றது. பட் அதோட கண்ணை தான் எடுத்துன்னு வந்து இப்போ வச்சு பண்ணிகிட்ருக்கான். ஸோ டோட்டலாக எல்லாமே வேறு மாதிரி இருக்குது இங்கே நடக்குது. எனக்கு அங்கே தான் டவுட் வருது. இவ்வளோ வந்து அவாய்ட் பண்ணுறான்ல, மாதரா என்ன சொன்னாலும் ஒத்துக்காமல் அப்படி நிற்கிறவன் எப்படி மாறியிருப்பான்னு நம்ம யோசிச்சு பார்த்தா அந்த ரின்னு தான் வருது. அப்போது ரின்னை வச்சு தான் எதனா ஒன்று மாதரா எதனாச்சும் பண்ணிவிட்டு அந்த கோவத்தை அப்படியே அவனுக்கு சாதகமாக யூஸ் பண்ணி இப்படி மாற்றிட்டானான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்குமே அந்த ஃப்ளாஷ்பேக் பார்க்குறப்போ அந்த கோயிலுக்குள்ளே நடந்தது இதெல்லாம் வந்து மாதரா பண்ணியிருப்பாரோ அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. ஏன்னா அங்கே நடந்த விஷயத்தில் இவர் வந்து ஏதோ நின்று பார்த்துட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ இது நடக்கணுன்ட்டு அது நடக்க வச்சு வேடிக்கை பார்த்தாரா, இல்லை இவர் தான் அதை நடத்துகிறாரா அந்த இடத்துல இது யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி அதுவுமே இப்போ எனக்கு டவுட் வருது. மாதரா இந்த அளவுக்கு இவ்வளோ வருஷம் உயிரோடு இருக்கிறத பார்க்கும்போது இப்போ எனக்கு நருட்டோவோட அப்பா அம்மா செத்த விஷயத்துலையும் இவருக்கு சம்மந்தம் இருக்குமான்னு தோணுது. அது வரைக்குமே இவரும் இருந்து எதுனா பண்ணாரான்ற மாதிரியும் தோணுது. ப்ளஸ் நான் வந்து இவன் ஒபிட்டோ வந்து இறந்துருப்பான், இறந்த உடலை வச்சு ஏதோ திரும்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினச்சா உயிரோடு தான் இருந்திருக்கான். அதை தான் பேசி கொண்டு வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மாதரா வந்து இந்த அளவுக்கு ஏஜ் ஆகியும் இருக்கிறதுக்கான ஒன்று உரைச்சியாக இருக்கணும். இல்லை நம்ம நகுட்டோ கூட வந்து ரீபர்த்துன்னு இதெல்லாம் சொல்கிறான் இல்லையா? ஸோ இவங்க 2 பேரோட ஹெல்ப்போடு தான் மாதரா ரொம்ப நாளுக்கு இருந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. இல்லை இப்போ இது வந்து உரைச்சி பண்ணியிருப்பானே. ஏன்னா உரைச்சியே பார்த்தீங்கன்னா அவங்க முன்னோர்கள் எழுதின அந்த புக்கை படித்து தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இங்கே வந்து நிற்குது. இவங்கெல்லாம் அந்த டைம்லேயே இருக்கிறவங்களுக்கு. ஸோ இப்போ மாதரா மாதிரி தான் உரைச்சியே பண்ணிகிட்ருக்கானோ அப்படின்ற ஃபீல் கொடுக்குது. இதெல்லாம் அவங்க பண்ணுற வித்தை தானோ, அதை தான் இவன் படித்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இவன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் கொடுக்குது. அதேமாதிரி ஒபிட்டோவுமே நீங்கள் என்ன ரீஅனிமேஷன் சூத்திரத்தையே மாற்றுறீங்க அப்படின்றப்போ அவனுக்கே இதெல்லாம் வந்து ஷாக்காக இருக்குது போல். இதெல்லாம் அவனே எதிர்பார்க்காம நடக்குதா அப்படின்ற மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து அது சகஜமாக பேசிக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டில் இந்த தாட் ஒன்று தான் அப்படின்றது தான். பட் இது வந்து அதோட முடிஞ்சிடும், அதிலேருந்து தான் தாண்டி இவர் வந்து நிற்பாருன்றதை ஒபிட்டோவே எதிர்பார்க்காத மாதிரி தான் இருந்தது. அவன் பேசுனது அவனே கொஞ்சம் ஷாக்கான மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நிறைய இருக்குங்க. அதேமாதிரி ஏதோ நருட்டோ வந்து அந்த பீம் எடுத்து வந்து தாக்குறான், அதுக்குவே வந்து அந்த ஆயுதத்தில் அசால்ட்டாக பண்ணி அது என்னவோ ஏதோ சொன்னார் வச்சு ரிஃப்ளெக்ட்னு ஏதோ சொன்னார். இதெல்லாம் நம்ம புதுசாக கேள்விப்படுறோம். அந்த பவர் எடுத்து திரும்ப அதுவே ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருந்தது. அதெல்லாம்
நிறைய நடக்குதுங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டன்ற மாதிரி தான் இருக்குது. ஏதோ சொல்கிறாரு ஏதோ 8 9 அப்படி கண்டிப்பாக போச்சு. இவரு இருக்கிற பவருக்குலாம் வந்து என்ன சொல்கிறது, அங்கே 5 பேரே அவ்வளோ அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்றப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே எனக்கு கக்காஷி இன்னும் கன்ஃபியூஷன் தான் இருக்கார். அவர் இங்கே கேள்வி கேட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. இதுக்குள்ளே அங்கே என்ன நடந்துருமோன்னு அது வேற பதட்டமாக இருக்குது. எல்லாமே பதட்டமாக தான் இருக்குது. அண்ணா நம்ம ஊர் மொத்த பேருமே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்போ வருது. ஸோ அவங்களாம் வந்தால் தான் இது என்ன கொஞ்சம் அப்படி டிஸ்ட்ரக்ஷன் ஆகி எதுனா ஒன்று பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தா பாட்டி பேசுகிற விதமும் சரியில்லை. எல்லாமே அடிபட்டிருக்கு. அப்பயும் நான் காப்பாற்றுறது, உங்கள் 2ஆக இருக்கீங்க சேர்த்துறது, எனக்கு அது வேற ஷாக்காக இருக்குது. உடம்பே அப்போ 2 ஆகிடுச்சா என்னன்னே புரியல. என்ன காப்பாற்ற முடியாதுன்றாங்க பாட்டி. அது கீழே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள கூட்டிகிட்டு வா, அவங்கள காப்பாற்றுறான்றாங்க அப்பயும் பாட்டி. அது பண்ணுச்சுன்னா இன்னும் இல்லை டேஞ்சர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது பேச்சே சரியில்லை. என்ன சொல்கிறது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.